என் தங்க பிள்ளையே, பரபரப்பான சூழ்நிலையில் பதற்றத்தோடு இருக்கும் என் பிள்ளையை சந்திக்க இந்த சாயப்பன் அமைதியோடும் நிதானத்தோடும் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வெளிச்சத்தை தரா மாட்டாரா என்று நினைத்து கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றத்தை தொடங்கிவிட்டேன். அலைந்து திரிந்த காலங்கள் முடிந்து விட்டது. எந்த உறவை கண்டு நீ பயந்து கொண்டிருந்தாயோ, எந்த உறவு உன்னருகில் வருவாரா மாட்டாரா என்று சந்தேகம் கொண்டிருந்தாயோ, அந்த சந்தேகத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நீ மனம் விரும்பும் உறவை இப்பொழுது உன் கரம் பற்ற வந்திருக்கின்றேன். நீயே கதி என்று சொல்கின்ற அளவிற்குத்தான் உன் உறவின் சூழ்நிலையை உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். அமைதி கொண்டு விட்டாய், நிதானம் கொண்டு விட்டாய். நான் சொன்ன சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டு என் பிள்ளைகள் என் வெற்றி வாக்கை பலிக்கச் செய்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் எனக்கு கொடுத்திருந்தார்கள். அதனால தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயத்தை அலசி ஆராய்ந்து என்னால் பார்க்க முடிந்தது. அதற்கான நேரத்தை நீ கொடுத்து விட்டதால் நான் மனம் மகிழ்ந்து உனக்கான வரத்தை கொடுக்க வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் தங்கமே, இந்த அப்பவன் பார்வை உன் மீது பட்ட பிறகும் வீணான குழப்பமடைய வேண்டாம். நான் கம்பீரத்தோடு தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளைகள் எதை இழந்து விட்டேன் என்று சொன்னார்களோ, அதைவிட சிறப்பான ஒரு மாற்றத்தையும் அதைவிட சிறப்பான ஒன்றையும் தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே, கலங்காதே. நீ என்னை வழிவந்து விட்ட பிறகு மற்றதை பற்றி ஏன் நினைக்கின்றாய்? என் தங்கமே, உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. அந்த எண்ணங்களை தெளிவாக்கி கொண்டாலே உன் வாழ்க்கை வானவில் போன்று அங்கு ஜொலிக்கத்தான் போகிறது. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் உனக்கு பிடித்தவர் உன்னருகில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொன்னாய். இதோ உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். மனம் விரும்பியது எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். உன் மனம் விரும்பியதை நான் உன்னிடத்தில் உனக்கானதை கரம் பற்றி தர வந்து இருக்கும்போது இனியும் மனம் வருந்தாதே. தேவைக்கு மட்டுமே சில பேர் என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கடினமான நிலையை பார்க்கும்போது என் உள்ளம் நொறுங்கிக் கொண்டு இருக்கின்றது அப்பனே என்று சொல்ல வேண்டாம். என் தங்கமே, இந்த யதார்த்தத்தையும் இயல்பையும் என் பிள்ளைகள் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலையை உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் சொல்வதை விட நீ புரிந்து கொண்டால்தானே உன் வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் இருக்கும். நாம் கண்முன்னால் எத்தனையோ பேரும் வாழ்க்கையில் அங்கு எப்படியெல்லாமோ மாற்றம் வந்து கொண்டு இருக்கும். அவர்களுக்கு முன்னால் நாம் அறிவுரையை சொல்லி கொண்டு இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு அனுபவம் வந்த பிறகு அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் நீ குழப்பமடையலாம். அது எல்லோருக்கும் வருவது இயல்புதான். ஆனால் இந்த அப்பனை நீ நம்பி வந்து விட்ட பிறகு உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையை தயார்படுத்தி விட்டேன். இனி வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை இந்த அப்பன் உனக்கு தரும்போது வீணான மன உளைச்சலோடு இருக்காதே. நீ சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் என் ஆசையும் அருளையும் உனக்கு கொடுத்திருக்கின்றனை தவிர எது வந்தாலும் நடந்தாலும் என் அப்பன் இருக்கின்றான் என்று என்னிடம் நீ சொல்லி விட்டுப்பார். அப்பா, நடக்கப் போவதும் நடப்பதும் உன் விதியால் நடந்து கொண்டு இருக்கும் போது நான் இதற்காக அப்பா கவலைப்பட வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள். ஏதோ ஒரு காரணம் நம்மிடத்தில் உறுதியாக இருப்பதனால்தான் இந்த சோதனை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள். அல்லது இந்த அப்பன் நம்மை நெருங்கி வர நம்மோடு தான் இந்த பிள்ளை இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதற்கு இந்த அப்பன் சோதனை தந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள். ஏதாவது ஒன்றை உறுதியாக கரம் பற்றினால்தானே உன் வாழ்க்கையை நீ தெளிவாக்க முடியும். அதை விட்டு ஆற்றிலே ஒரு காலும் சேற்றிலே ஒரு காலும் நீ வைத்து விடாதே. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீ என்னை கும்பிடும் போதெல்லாம் அப்பா இதை தருவார் என்று என் அருள் ஆசியை வாங்கிவிட்டு செல்கிறாய்.
என்னை விட்டு வெளியே கடந்த பிறகு, என் நினைவுகளை விட்டு வெளியே கடந்த பிறகு இவர் தருவாரா என்ற சந்தேகமும் உன் கண் முன்னால் வந்து வந்து போகின்றது. கடல் அலைகள் எப்படி வந்து வந்து கரையை எட்டி பார்க்கின்றதோ அதுபோலத்தான் உன் மனதிற்குள் இருக்கின்ற சந்தேகமும் அங்கு வந்து வந்து போகிறது. ஆனால் இறுதியை எப்படியாவது கரையை தொட்டுவிட வேண்டும் என்ற முயற்சியில்தானே அந்த அலைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான் உன் மனதில் இருக்கின்ற நிகழ்வுகளையும் இறுதிப்படுத்திவிட்டு அதற்கான பட்டியலை தயார் செய்துவிட்டு உனக்கான வெற்றி வாகி சூடுவதற்குத்தான் இந்த அப்பன் வந்து இருக்கின்றேன். யாரோ ஒதுக்கிவிட்டார், யாரோ நிராகரித்து விட்டார் என்றெல்லாம் என் தங்கமே நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? அவர்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உன்னை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? இங்கு புரிதலுக்கான காலம் சில நொடிகளாக இருக்கும்போது அதில் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. நீயோ சில உறவுகளை கடந்துவிட்ட பிறகு யோசிப்பாய், நல்ல வேளை அவர்களை விட்டு பிரிந்தோம் என்று. சில உறவுகள் பேசிக்கொண்டு இருக்கும்போது இவரை எப்படியாவது நம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் நொடிக்கு நொடி மாற்றம் எப்படி ஏது மாறுகிறது என்று யாருக்குமே தெரியாது. கிடைக்கின்ற வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்கின்ற வாழ்க்கை மட்டும்தான் உறுதியானது, நிஜமானது. அதை உறுதிப்பட நீ நம்பிக்கொண்டு இருந்து கொள். உன் வெற்றிக்கான தருணம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் உனக்கு துணையாக இல்லையே என்று சிந்திக்காதே. யார் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு என் அப்பன் சாய்தேவன் இருக்கும்போது அவர் நான் கேட்ட கேள்விக்கு அவர் சச்சரிதம் மூலம் பதில் கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அப்படி இருக்கும்போது எனக்கான பொக்கிஷம் என்னை தேடி வருவது உறுதியாகி விட்டது என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் புரிந்து கொள். உன் வெற்றிக்கான மாற்றத்தை நான் தந்து கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லை என்பதை விட யாரு இருந்தாலும் சரி, எனக்கான வாழ்க்கையில் எனக்கு தெளிவான முடிவை தருவதற்கு என் அப்பன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதை தெளிவாக்கிக்கொள். என் தங்கமே, மனதை எப்பொழுதும் பதவதைப்போடும் பதட்டத்தோடும் வைத்து கொள்ளாதே. என் தங்கமே, வந்தது வந்தாகத்தான் போகிறது. அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த வீரியத்தை குறைப்பதற்கு என் அப்பனால் மட்டும்தான் முடியும் என்று என் மீது நிலையான உறுதியோடு உன் உருவத்தை நான் மனதில் வைத்திருக்கின்றேன் அப்பா என்று நீயே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். நான் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக உன்னிடம் நன்றியை சொல்லி கொண்டே இருப்பேன் என்று என் கண் முன்னால் வந்து உன் சத்தியத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் தர்மத்தின் வழியில் என் பிள்ளைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது நான் உன்னை யாரிடமும் விட்டு கொடுக்க போவதே கிடையாது. நானும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. சிறுதுள்ளி பெருவெள்ளம் போல உன் மனதில் இருக்கின்ற சில விஷயத்தை எல்லாம் உனக்கு நான் சந்தோஷத்தின் வழியில்தான் தந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த சின்ன சந்தோஷம் நம் வாழ்க்கையை மாற்றிவிடுமா என்று எண்ணி விடாதே. சிறு துள்ளி அங்கு சேர்ந்து விட்டால் தானே பெருவெள்ளமாக, குளமாக, கடலாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான் சிறு துள்ளியின் மகிழ்ச்சியும் சிறு துள்ளியின் சந்தோஷம்தான் உன் வாழ்வை மாற்றப்போகும் அதீத சக்தியாக மாறப்போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் கண்ணின் மணியே, உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீ யதார்த்தத்தோடு புரிந்து கொள். இதுதான் நடக்க வேண்டும் என்று நீயாகவே ஒரு கனவு கண்டு கொள்ளாதே. முதலில் அந்த கற்பனை உலகத்தில் இருந்து வெளிவந்து உனக்கு வேண்டிய யதார்த்தத்தை புரிந்து கொள். இது இருந்தால்தான் உன் மனது நன்றாக இருக்கும் என்று சொல்கிறது. ஆனால் அது உனக்கு தேவையில்லை என்று இன்னொரு மனது சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. முதலில் அந்த இரண்டையுமே ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. இதில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உனக்கு என்ன தேவை என்பதை நீ முதலில் தீர்மானித்து கொண்டால்தான் இந்த அப்பன் அதற்கான முடிவை தெளிவாக்கி கொள்ள முடியும். நான் தரும்போது மறுக்கிறாய், நான் தர வேண்டாம் என்று நினைக்கும் போது நீ கேட்கிறாய். அப்படித்தான் வாழ்க்கை நிலையில் நீ இப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். அந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் நான் இந்த சாய்தேவன் உன்னோடு சேர்ந்து உனக்கான மன குமுறல்களை எல்லாம் தெளிவாக்கி கொண்டிருக்கின்றேன். வீண் சந்தேகப்படாதே. உன் சந்தேகத்திற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் நேரத்தை குறித்து விட்டு தான் வந்திருக்கின்றேன்.
இனி என்மேல் சந்தோஷமாக இருக்கின்ற நிகழ்வை நடத்தி தாருங்கள் அப்பா என்று நீ உறுதியாக கரம் பற்றிக்கொள். உனக்கான வாழ்க்கையை வாழ்வது நீ உறுதியாகி விட்ட பிறகு வீணான மன வருத்தம் வேண்டாம். என் தங்கமே, மனதிற்குள் என்னதான் நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த குழப்பத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் என் இடத்தில் ஒப்படைத்து விட்டு உனக்கான முடிவை நீயே எடுத்துக்கொள்கின்ற தைரியத்தை வளர்த்துக்கொள். மீதியை இந்த அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.